சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ். சிவலிங்கம் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது. இதனை வரவேற்று தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பெத்தநாயக்கன்பாளையம் அருகே 100 ஆண்டின் நீண்ட நாள் கோரிக்கையான பாலம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5.8 கோடியில் நிதி ஒதுக்கி அதற்கான பூமி பூஜையை மாவட்ட செயலாளர் எஸ். சிவலிங்கம் துவக்கி வைத்தார். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்திய கவுண்டன் புதூர் ஊராட்சிக்கு இணைப்பு சாலையாக செல்லும் ஆற்றில் செல்லும் சாலையில் 5.80 கோடி மதிப்பில் மிக பிரமாண்மான பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான எஸ். சிவலிங்கம் அவர்கள் தலைமையில் போடப்பட்டது. இதற்கு அப்பகுதியில் உள்ள 20த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாலம் அமைவதால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வாழப்பாடி, வடுகத்தம்பட்டி, தமையனூர், செக்கடிப்பட்டி, குமாரபாளையம், கல்யாணகிரி, கொட்டவாடி, வைத்தியகவுண்டன் புதூர், ஏத்தாப்பூர், அபிநவம் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் இணைப்பு பாலமாக உள்ளது. சேலம் கிழக்கு மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஏ. ஆறுமுகம், பெத்தநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் வி.எஸ். மூர்த்தி, பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு ஏ. மருதமுத்து, பொதுக்குழு உறுப்பினர் முத்துலிங்கம், ஒன்றிய துணை செயலாளர், பேரூராட்சி மன்ற தலைவர் காசி அன்பழகன், பேரூர் செயலாளர்கள் வெங்கடேசன், பாபு, ஒன்றிய கவுன்சிலர் சித்ரா கந்தசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் ஏத்தாப்பூர்லேருந்து சக்தி முருகன் நான் பேசுறேன். இங்க தேசிய நெடுஞ்சாலையை சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகில வஜிஷ்ட நதி ஓடிட்டு இருக்கு. இங்க 100 ஆண்டு காலமாக பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்தாங்க ஒரு பாலம் கட்டி தர சொல்லி. இந்த பக்கத்துல புதுவண்டாம்பாளையம், தமிழ்நூறு, பெரிய கிருஷ்ணாவரம், சின்ன கிருஷ்ணாவரம், வாழப்பாடி, இதுல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏத்தாப்பூர், பொடையாச்சூர், கல்லேரிப்பட்டி, கரும்புந்துறை போற வரைக்கும் இந்த பாலம் இல்லாம ரொம்ப விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், மாணவ செல்வங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வச்ச உடனே இந்த வஜிஷ்ட நதியில பாலம் கட்டுறதுக்கு சுமார் ஒரு 5.5 கோடி திட்டத்தை ஒதுக்கி கொடுத்த இந்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் எஸ். சிவலிங்கம் காலையில பூமி பூஜை போட்டு தொடக்கி வச்சாரு. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள், விவசாயிகள், மாணவ செல்வங்கள், முதியவர்கள் எல்லாமே இந்த பாலம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியையும்